important steps involved in the process of decomposition பத்தி பார்க்கலாம். So first fragmentation. So the detritivores like earthworms வந்து இந்த detritus அதாவது natural waste material வந்து smaller particles break down பண்ணும். இந்த process தான் fragmentation. Then leaching. So இந்த detritusல இருக்கிற water soluble inorganic nutrientsலாம் soil horizon அதாவது soil layer மூலமா deep underground போய் அங்க unavailable salts precipitate ஆயிடும். இந்த process தான் leaching. Then catabolism அப்படின்றது bacterial and fungal enzymes இந்த detritus degrade பண்ணி அதுல இருக்க காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை சிம்பிளர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸா கன்வெர்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் கேட்டபாலிசம். தென் ஹியூமிஃபிகேஷன்ன்றது சம் ஸ்டேபிள் ஆர்கானிக் மேட்டர் வந்து இட் வில் கெட் அக்யூமுலேட்டட் அஸ் டார்க் கலர்ட் அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ், அதுதான் ஹியூமஸ். ஸோ இந்த ஹியூமஸ் வந்து இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன். ஸோ அதோட டீகம்போசிஷன் ரேட் ரொம்ப ஸ்லோயரா தான் இருக்கும். அண்ட் இது கொலாய்டல் இன் நேச்சரா இருக்கிறதுனால இட் வில் பி தி ரிசர்வாயர் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே, தென் இந்த ஹியூமஸ் வந்து it is further degraded by some microbes and there will be the release of inorganic nutrients. In the process the mineralization. So these are the 5 important steps involved in the process of decomposition. Okay, so chapter 12 ecosystem oda full one shot video பார்க்கணும் அப்படின்னா handle கீழ இருக்க link press பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.